Hi friends, welcome to PK Web Tech channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பட்டனை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அது நடக்கிற அனிமேஷனை தான் நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நான் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது கிளாஸ் வந்து பட்டன் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ பட்டனுக்கான கிளாஸுக்கான இதை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். பாருங்கள், பட்டன் ஒரு கிளாஸ் இது பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்குறேன். நம்ம பட்டனுக்கு வித்தும் ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வித்து கொடுக்க போகிறேன். வித்து வந்து 70 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்டு வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துக்கலாம், ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு எந்த கலர் பட்டன் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்குறேன். பாருங்கள், டெசிமல் நம்பர் இந்த வேல்யூ ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ கொடுத்துக்கிறேன். கலர் வந்து அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். பேக்ரவுண்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பட்டனுக்கு ஒரு 5 பிக்சலோ 10 பிக்சலோ உங்களுக்கு எப்படி ரேடியஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பார்டர் நன் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிளிக் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பார்டர் வராது, இல்லைன்னா அது கொஞ்சம் ஒரு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் பார்டர் நன் பண்ணிக்கிட்டேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 4 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டராக கொடுத்துக்கிறோம். அப்போ தான் கர்சர் வந்து உங்களுக்கு அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்டர் மாதிரி ஒரு ஐக்கான் மாறும், எப்பயும் இல்லாத மாதிரி. அப்புறமேட்டு பட்டன் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அதுக்கு வந்து கிளாஸ் வந்து எப்படின்னா டாட்டு பட்டனு :ஃபோக்கஸ்னால் அந்த பட்டன் கிளாஸில் இருக்கிற அந்த பட்டனை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கணுங்கிறது தான் இப்போ நான் எழுத போகிறேன். அந்த பட்டன் ஃபோக்கஸ் ஆகும்போது நமக்கு வித்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்டர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50% கொடுத்துக்கலாம். அப்புறமேட்டு அது ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன கலரில் வேணும், நான் அக்வா கலர் கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்டு கலரு. பார்டர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 50% கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பட்டனுக்கான லேபிள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது ஸ்பேனில் போட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தனியாக அதை கால் பண்ண முடியுன்றதுக்கோசரம் சப்மிட்னு ஒரு லேபிள் நேம் பட்டனோட நேமுக்கு கொடுத்துக்கலாம், சப்மிட்னு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கோசரம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பட்டன் ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத இப்போ கொடுக்க போகிறேன். பட்டன் ஃபோக்கஸ் போது அந்த டெக்ஸ்ட்டுங்கிற அந்த கிளாஸ் என்ன ஆகணும்னா ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு தெரியாது. அது பட்டனு வந்து இப்படி கொடுத்தோம்னா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் வந்து 50 பிக்சலும் லெஃப்ட் ரைட்டு 0ன்னு கொடுத்துக்கிட்டேன்.
பிக்சல் எக்ஸு மிஸ் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு அது கொஞ்சம் ஒரு 10 பிக்சல் கொடுத்து நான் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு வந்து கொண்டு வரதுக்கோசரம் ஸ்பேஸ் லெஃப்ட்டில் கொஞ்சம் வேணும், அதனால் இது பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த பட்டன் ஃபோக்கஸ் ஆகும்போது உங்களுக்கு ரவுண்ட் சர்க்கிள் ஆகிடுச்சு. அது பட்டன் மாதிரி தான், அதுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி இதை கொடுக்கலாம், ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸோட ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கோசரம் அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ட்ரான்சிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அது பாருங்கள், பட்டனுக்கு வந்து ட்ரான்சிஷன், நமக்கு அந்த வித்தும் பார்டர் ரேடியஸும் வந்து ட்ரான்சிஷனில் சேஞ்ச் ஆகணும். அதனால் வித்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கொடுத்துக்கலாம், அப்புறமேட்டு பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொடுக்குறத பாருங்கள், வித்து வந்து 0.5 செகண்டும் கம்மா போட்டு பார்டர் ரேடியஸ் அது ஒரு 0.5 போட்டுக்கலாம், 0.5 போட்டுக்கலாம், 0.5 செகண்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டன் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது அப்படியே போயிட்டு வரும். ஃபோக்கஸ் ஆகும்போது ஃபோக்கஸ் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. ஃபோக்கஸ் அவுட் ஆகும்போது அது திரும்ப பட்டனாக மாறிடும் வெளியே கிளிக் பண்ணும்போது. உங்களுக்கு நீங்கள் அந்த ரேடியஸ் கலர் அந்த பேக்ரவுண்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வச்சுக்கலாம். நான் அக்வா கொடுத்தனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் எல்லா வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thanks for watching.